guys, welcome back to உங்கள் ரோசி சேனல். ஸோ உங்கள் ரோசி சேனலில் நான் ஃபுல்லாகவே சுகர் கிளைடருக்கு தேவையான ஃபுட் என்ன, பிகினர் எப்படி இதை வளர்க்குறதுக்கான ஃபுட்டெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே போட போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த vlog தான் இது. ஸோ கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் கிளைடருக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ப்ளஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஃபுல் ஃபுட்டாக இருக்க போகிறது கிடையாது. இது ஒரு ட்ரீட் மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் உள்ள எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்டோரேஜ் கைட்லைன்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ், இது வந்து மேட் இன் தாய்லாந்து அப்படிங்கிறனால ரேட் எதுவும் இதில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஃபுட்டுமே வந்து இங்கே நம்ம ஊரில் கிடைக்காது. எல்லாமே வந்து வர வச்சு தான் நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வீட் ஆப்பிள் செர்லாக், இதுதான் வந்து அதிகமாக சுகர் கிளைடர் வந்து கொடுக்க சொல்லி சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து நமக்கு சஜஷன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாக நம்ம கொடுக்கக்கூடாது, எப்போயாவது நம்ம கொடுக்கலாம், வாரத்துக்கு ட்வைஸ் அப்படி கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கால்சியம் பவுடர், இது கண்டிப்பாக மஸ்ட்டு. இது வந்து ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சுகர் கிளைடருக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். ஸோ வாட்டர் பாட்டில் அண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கப் இல்லைனா சில்வர் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து அவள் ஃபீட் பண்ணுறதுக்கான ஒரு பாத்திரம். அண்ட் வந்து ஹாட் வாட்டர் தான் கண்டிப்பாக வந்து நம்ம சுகர் கிளைடர் கொடுக்கணும். ஒரு குழந்தைய நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட பெட்டையும் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ ஹாட் வாட்டர் வந்து நம்ம எப்போதுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டராக நம்ம குடிக்கிற தண்ணியாக எடுத்துகிட்டு அதை ஹாட் வாட்டர் ஹீட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்ச பிறகு நம்ம அந்த செர்லாக்கில் வந்து கலக்கணும். ஸோ வந்து என்னோடய ரோசி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து அவள் சுகர் கிளைடர் வந்து ஒரு ஸ்பூன் தான் வந்து சாப்பிடுவாள் ஆக்சுவலி வந்து. அதனால் நான் 1 ஸ்பூன் வந்து கலக்கிட்டு அதில் வந்து ஹாட் வாட்டரை சுட கலக்குவேன். கலக்கிட்டு அதில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும்தான் நான் வந்து கால்சியம் பவுடர் வந்து ஆட் பண்ணுவேன். அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இந்த கால்சியம் பவுடர் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் பார்த்திங்கன்னா நான் அதை நல்லா கலக்கி அதில் வந்து வச்சுருவேன். இது வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நல்லா ஆறின பிறகு நம்ம பெட்டுக்கு நம்ம அதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோசியோட இன்னொரு பாத்திரம் வந்து நான் உள்ளே வச்சுருந்தேன். ஸோ அதை நான் எடுக்க போகிறேன். அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவேன் நல்லா. இது வந்து மார்னிங் நான் அவளுக்கு ஃபுட்டு செர்லாக் வச்சது. ஸோ அதை நான் போய் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அடுத்த ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ ரோசி பார்த்திங்களா, அழகு குட்டி, நான் எப்போ திறந்தாலும் இப்படி வந்து பாப்பா. ஸோ இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ரோசி யூஸ் பண்ணுற, ரோசின்னு இல்லை, நீங்கள் எந்த பெட்டு நீங்கள் வளர்த்தாலுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் ப்ளஸ் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா வந்து 1 ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து இதை ஏர் டைட் பண்ணிடணும். ஏன்னா இதில் வந்து டஸ்ட்டோ இல்லை இன்செக்ட்ஸோ போகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து ஜிப்லாக் கவர் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து உரலை வச்சு இடிச்சுப்பேன், நல்லா பொடியாக இடிச்சுப்பேன். ஏன்னா வந்து ரோசி வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபுட்டு கொடுக்கும்போது அவளுக்கு அது பிடிக்கவே இல்லைங்க, சுத்தமாக அவள் சாப்பிடவே இல்லை. நானாக வந்து என்ன பண்ணேன்னா ஐடியா பண்ணி இதை வந்து நல்லா நசுக்கி அதை பவுடர் ஆக்குனேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி தான் நான் வந்து பவுட்ரு பண்ணேன். கம்ப்ளீட்டாக வந்து இதை நல்லா நசுக்கிக்கணும். ஸோ எப்போதுமே வந்து சுகர் கிளைடர் வந்து ஒரு புது ஃபுட்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை ஏற்றுக்காது, கொஞ்சமாக வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ மனுஷங்க மாதிரி தான் சுகர் கிளைடர் வந்து எல்லா சுகர் கிளைடருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ சுகர் கிளைடருக்கும் டேஸ்ட் பட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து ஒவ்வொரு சுகர் கிளைடருக்கும் மாறும். இதை வந்து நல்லா நான் வந்து பொடியாக இந்த மாதிரி நசுக்கிக்கிட்டேன். இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் வந்து நான் மாற்றிப்பேன். நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதில் வந்து ஃபுல்லாக வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் திருப்பி நம்ம வச்சு இந்த ஹாட் வாட்டரை இதில் ஊற்றி கொஞ்ச நாள் நல்லா வேக வச்சு, அதாவது அதுவே வெந்துடும். அதுக்காக தான் நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஹாட் வாட்டர் எதுக்காக நம்ம சுகர் கிளைடருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகும். ரெண்டாவது உணவுப் பொருள் வந்து நல்லா வெந்த மாதிரி சமைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் ஹாட் வாட்டர் ஊற்றி கலக்கி வச்சுட்டேன். இப்போ இதையும் அப்படியே கொடுத்தோம்னா ரோசி சாப்பிட வாய்ப்பே கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஹனியும் ஆட் பண்ணுவேன். ஸோ என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்திங்களா, ஸோ அவளை சாப்பிட வைக்கிறதுக்காக நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹனியும் வந்து இதில் நான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதான், இதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிப்பேன். ஸோ இதையும் வந்து நல்லா ஸ்பூனை வச்சு கலக்கிக்கணும். கலக்கி இதையும் கொஞ்சம் ஒன்றோட வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ண பிறகு தான் நம்ம அவளுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்லா செட் ஆகிட்டு,
ஸோ இந்த ஒரு ப்ரோட்டீன் ப்ளஸ் அண்ட் ஆல்சோ வந்து கால்சியம் பவுடர் கலந்த அந்த சர்லாக்கு, அப்புறமா வந்து வாட்டர் வந்து நல்லா வந்து ஆறுன பிறகு நான் அந்த பாட்டிலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது 3ம் தான் நான் வந்து இன்றைக்கி ரோஸிக்கு வந்து டின்னருக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ ரோஸிக்கு இதை தவிர நான் இதே தான் கொடுப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ நான் டெய்லி வந்து அவளுக்கு ஃபுட்டு மாறும். அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரூட்ஸும் வைப்பேன், வெஜிடேபிள்ஸும் வைப்பேன், சிக்கன் ஆல்சோ வைப்பேன், ஸோ எக்கு வைப்பேன். இது மாதிரி நிறையா நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ அன்னைக்கு வச்சது என்ன பார்த்தீங்கன்னா வந்து சர்லாக் அண்ட் ஆல்சோ வந்து இந்த ட்ரீட்டு கொடுத்தேன். ஸோ ரோஸிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீல் வார்ம் தான். அந்த வீடியோவும் நான் உங்ககிட்ட இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் செட் பண்ணி அவளோட கூண்டில் வந்து வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு நான் வாங்கினப்போ வந்து அது கொடுத்தாங்க. இது ஆக்சுவலி வந்து கிளி கூண்டு, அதனால் அதை செட்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேயும் வந்து ரோசி குட்டி தூங்குவா. நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து ஃபுட்டாக வந்து மூட வச்சுப்பேன். அவை இப்போ மேடம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ 9:30 இல்லைனா 9:45 அந்த மாதிரி டயத்தில் தான் அவன் எந்திரிப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.